2011க்கு பிறகு 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 22 தொகுதிகள்ல பை எலெக்ஷன் அது ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன். அதனால அத லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. அத தாண்டி ஜெயிச்சது ஒண்ணே டிடிவி ஆர்கே நகர்ல. தட்ஸ் an எக்செப்ஷன். கடைசியா இடைத்தேர்தல்கள்ல தமிழகத்துல எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சதுன்றது நத்தம் விஸ்வநாதன் 99ல ஜெயிச்சார். அதிமுக எதிர்க்கட்சி, திமுக ஆட்சியில. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு புதிய ட்ரெண்ட் என்னன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலமான சூழ்நிலை. இடைத்தேர்தல்களில் கம்ப்ளீட்டா ஆளும் கட்சி மட்டுமே எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது. இந்த கட்சி அந்த கட்சி இல்லை. இவங்க ஆட்சியில இருந்தா திமுக, அவங்க ஆட்சியில இருந்தா அதிமுக. பணம் வந்து மிகப்பெரிய அளவில் விளையாடி ஜெயிக்கிறதுன்றது. ஸோ இப்போ அதிமுக பாஜக எல்லாம் பின்வாங்கியதற்கான காரணம் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஏன்னா இந்த தேர்தலையும் அந்த மாதிரி பண விநியோகம் கண்டிப்பா அது இருந்திருக்கு. இல்லாமல்லாம் இல்ல. லாஸ்ட் 4 days அவங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒன்னும் யாரும் ஏமாத்திக்க வேணாம். 23ல பட்டி ஃபார்முலா என்ன நடந்ததுன்னு தெரியும். ஓப்பனா பேட்டி கொடுத்தாங்க. யாரும் ஒளிவு மறைவே கிடையாது. காலையில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, சாயங்காலம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, வெளிப்படையாவே சொன்னாங்க. இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உடனே நீ மக்களை இழிவுபடுத்துறியான்னு கேட்பாங்க. மக்களே அவங்களை இழிவுபடுத்திக்கிறாங்க. இந்த கட்சிகள் 2 பேரும் சேர்ந்து பண்ண அட்டூழியம் அது பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசணும்னா இந்த 22 வருஷமா இங்க நடக்கிற கூத்தை தான் நீங்க பேசணும்.